ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரயில்வே துறையிலேருந்து ஒரு ரைட்ஸில் தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் வந்து பார்த்தோன்னா 70,000லேருந்து 2,00,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட்ஸ்லேருந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன்னா ரெகுலர் பேசிஸ்னே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெகுலரில் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இதில் வேரியஸ் டைப்பில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு, ஸோ டெப்டி ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வந்து எஸ்சி இந்த எஸ்டி இதுக்கெல்லாம் வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம். யூஆரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வேகன்சி இருக்குது. வேகன்சி இல்லாத கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஜென்ரல் மேனேஜரில் வந்து சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சேலரி வந்து பாருங்கள் 1,00,000லேருந்து 2,60,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜர் வந்து ஐடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1,00,000லேருந்து 2,60,000 சேலரி வந்து வரும். அடுத்து மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரியில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து ப்ரொடக்ஷனோ இல்லைனா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியலோ மேனுஃபேக்சரிங்கோ, ஸோ ரயில்வேஸோ மெக்காட்ரானிக்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து இஎஸ் அண்ட் டி கேட்டகரி. இதில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் பல இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ட்ரேடு. இதில் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் இதே மாதிரி இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜரில் ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் எம்பிஏ இல்லைனா பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், பிஜிடிபி இந்த அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, லேபர் வெல்ஃபேர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 60,000லேருந்து 2,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் 60% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 40% வந்து இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பாருங்கள் 100%க்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 125 அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோங்கிறது இங்கே கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் சேலரி சொன்னேன் பார்த்தீங்களா, சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். சேலரி வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாருங்கள் 70,000லேருந்து 2,00,000 வரைக்கும், ஸோ 1,20,000லேருந்து 2,80,000, ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்குலாம் 40,000லேருந்து 1,40,000 இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரேடில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இங்கே கீழே வந்து 1 பை 1 இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ₹600 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதே நீங்கள் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியாக இருந்தால் ₹300 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி இருக்குது. இந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஹவ் டு அப்ளைல வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இங்க வெப்சைட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் வந்து இங்க டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு தடவ வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் 28 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.